போன வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஓட்டு போடுறதுல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, மக்கள் எலெக்ஷனை எப்படி அணுகணும் அப்படின்றதான் பேசணும்னு நினைச்சிருந்தேன். பட் அது வந்துட்டு ஒரு மாதிரி டிவிகே வர்சஸ் என்டிகேன்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டா ஆனனால சரி ஓகே இதுவும் பேச வேண்டிய ஒரு நல்ல விஷயம் தானேன்ட்டு நான் நினைச்சு அதுக்கு தான் இந்த வீடியோ. திராவிட கட்சிகள் எனக்கு வேணாம், எனக்கு மாற்றம் வேணும், புதுசா ஒரு கட்சி வரணும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய எண்ணம். புதுசா ஒரு கட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு சேஞ்சா என்டிகே இருப்பாங்களா டிவிகே இருப்பாங்களான்ட்டு ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். பட் இப்போ நாம சொல்ல போற ஒப்பீனியன்ஸ் ஆர் நாம பண்ண போற கம்பேரிசன்றது வந்துட்டு விஜயையும் சீமானையும் கம்பேர் பண்ண போறது இல்ல, டிவிகேவையும் என்டிகேவையும் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்னைக்கு யங்ஸ்டர் பேசிக்கிற அரசியல்ன்றதே வந்துட்டு ஆமா ஓஆல் பொல்லா அது ஓஆல் பொல்லா இதுன்ட்டு சீமான் எவ்வளவு கெட்டவர் தெரியுமா, விஜய் எவ்வளவு கெட்டவர், என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமான்ட்டு இந்த மாதிரி எத்திக்கலி யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அதுக்கு வர்ற சண்டை அதுக்கு கொடுக்கப்படுற முட்டுகள்ன்ட்டு இவங்க பாலிடிக்ஸ் நினைச்சு பேசிக்கிறதே இதுவா தான் இருக்குது. ஒரு கட்சி தலைவர் எதுனா தப்பு பண்ணினா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆர் ட்ரால் பண்ணி கூட கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அது தப்பே இல்ல. நான்லாம் என் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல நிறைய ட்ரால் கண்டென்ட்லாம் போட்டுப்பேன், அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஆர்கானிக்கான விஷயம், அது கண்டிப்பா வேணும். பட் போன வீடியோல நான் பேசியிருந்த வைல்ட் ட்ரோல் அப்படியே நிட் பிக்கிங் பண்ணி இந்த ஆளு எவ்வளவு கேவலம் தெரியுமான்ட்டு அப்படியே அந்த பர்சனை அசிங்கமா காட்டுற மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணி அவர் எடிட் பண்ணி இவர் மாத்தி மாத்தி பேசுவாரு, இவர் பொய்யா பேசுவாரு, இவர் பிஜேபி இவர் காங்கிரஸ், அப்புறம் இன்ஸ்டால நிறைய ஆக்டர்ஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பாம் பண்றது, இந்த ஹீரோயினுக்கும் அவருக்கும் அது இதுன்ட்டு இந்த மாதிரி அவதூறுகளை வச்சு இவர் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா அவர் எவ்வளவு கெட்டவன் தெரியுமான்ட்டு யாராச்சும் பேச வந்தா அவனை செருப்ப கழட்டி அடிச்சு விரட்டி விடுங்க. அது எந்த கட்சி தலைவரை பத்தி இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு ஒரு கட்சி தலைவரை பிடிக்கும், உனக்கு ஒரு கட்சி தலைவரை பிடிக்கும், ரெண்டு பேத்துல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் பேச ஆரம்பிச்சா அது ஒரு கட்டத்துக்கு மேல தரம் தாழ்ந்து சீப்பா போய் தான் ஆகும். ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா கட்சிகளை பத்தியும் ஏகப்பட்ட அவதூறுகள் இருக்கு, அதுல எது உண்மை எது போய் எதுக்கு முட்டு கொடுக்கணும்ன்றதை யோசிச்சு சத்தியமா பேசி முடிக்கவே முடியாது. சோ இந்த மாதிரி அவதூறுகளை வச்சு டெஸ்பரேட்டா இறங்கி எவனாச்சும் வைல்ட் ட்ரோல் பண்றான் அப்படின்னா அவன் நம்ம எல்லாரோட டைமே வேஸ்ட் பண்றான்னு அர்த்தம். ஒரு நபரோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி பேசலாம், அதுவுமே இவனுங்க இன்ஸ்டால பரப்புற எடிட்டட் வெர்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பேசிக்காம ஒரு தலைவர்களும் அவங்க வாயில இருந்து பேசுற விஷயங்களை ஃபுல் வீடியோவா ஃபுல் கண்டெக்ஸ்டோட பார்த்து ஆர் அந்த கட்சியை அபிஷியலா ஷேர் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நபரோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி பேசலாம், அது தப்பே இல்ல. நாமளுமே முடிஞ்சா இந்த வீடியோல அதை பத்திலாம் பேசலாம். பட் அதை விட இந்த வீடியோல அவதூறுகள் எல்லாம் தவிர்த்துட்டு பேச வேண்டிய பாலிடிக்ஸை பேசலாம். ஹூ இஸ் சேஞ்ச் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் சேஞ்ச், சேஞ்ச்னா என்ன, எனக்கு இப்போ இருக்கிற சிஸ்டம் பிடிக்கல, இவங்க ரெண்டு பேத்துல யாரு புதுசா வந்து நல்லாட்சி கொடுக்க போறா, யாரு டெவலப்மெண்ட்டை நோக்கி இன்னும் வேகமா மூவ் ஆக போறா, அதுக்கு யாரு கரப்ஷனை ஒழிக்க போறா அப்படின்றதெல்லாம் தான் நாம மேலோட்டமா பேசக்கூடிய சேஞ்ச். இந்த சேஞ்சை இவங்க ரெண்டு பேத்துல யாரு தரா மாதிரி இருக்குது, எப்படி இந்த சேஞ்ச்ன்றது நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரப்ஷன் எடுத்துப்போம், கரப்ஷனை நாங்க ஒழிப்போம்ட்டு எல்லா கட்சியும் சொல்லுது. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கரப்ஷன்ற ஒண்ணு முழுசா ஒழிக்க வாய்ப்பே இல்ல. ஒரு சிஸ்டத்துல காசுன்ட்டு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் கரப்ஷன்ட்டு ஒண்ணு இருந்தே ஆகும். சோ ஒழிக்க முடியாது. பட் எப்படி எஃபிஷியன்ட்டா கரப்ஷனை குறைக்கலாம்னு பார்த்தா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் குறைய ஆரம்பிச்சா கரப்ஷன் குறையும்னு சொல்றதை விட கரப்ஷனோட அவசியம் கம்மியாகும் சொல்லலாம். அது எப்படி பணக்காரனுங்களுக்கும் ஏழைக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸை குறைப்பான்னு கேட்டீங்கன்னா வேலை இல்லாதவன் வேலை கிடைக்காதவன் பொருளாதாரத்துல பின்தங்க ஆரம்பிக்கிறான், வேலை இல்லாதவன் அதிகமானா இந்த டிஃபரன்ஸும் இன்னும் அதிகமாகும். சோ அரசாங்கமே எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து எல்லா வீட்லயும் ஒரு ஸ்டாண்டர்டான சம்பாத்தியம் இருக்கு, வேலை கிடைக்காம யாரும் கஷ்டப்பட போறது இல்லன்ற நிலை வந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அடுத்து எல்லா துறைகள்லயும் அரசாங்கம் சிறப்பா செயல்படணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எஜுகேஷனை கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு முடிஞ்சா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிங்கடான்னு சொல்ற அளவுக்கு அங்க கல்வி தரம் இருக்குது. அங்கேயே மக்கள் பொருளாதாரத்துல பின்தங்கி ஆர் புற சூழ்நிலைகள்னால தான் அந்த ஃப்ரீ எஜுகேஷனை எடுத்துக்கிறாங்களே தவிர காசு இருக்கவே அந்த கல்வி தரத்தை பார்த்துட்டு தாம் பிள்ளைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல தான் கொண்டு போய் விடுவான், வேற வழியும் இல்ல. இதுல சேஞ்ச் அந்த மாற்றம்ன்றது எங்க இருக்கணும்னா அடுத்து வர்ற கவர்மெண்ட் அமைஞ்சு பிரைவேட் ஸ்கூல்காரனே வாய புழக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கட்டி நல்ல கல்வி தரத்துல நல்ல எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுத்தா பணக்காரன் ஏழன்ட்டு எல்லா வீட்டு குழந்தைங்களும் ஒரே ஸ்கூல்ல படிக்கும், எல்லாத்துக்கும் ஒரே தரத்துல எஜுகேஷன் கிடைக்கும். இது கூடயே சேர்ந்து கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருதுன்றப்போ ஒரு குழந்தைங்களோட குடும்பங்களுமே இந்த எஜுகேஷனோட சேர்ந்து பேரலா அதுவும் டெவலப் ஆயிட்டே வரும். இந்த மாதிரி மருத்துவம் குடிநீர் டிரான்ஸ்போர்ட்னு இந்த எல்லா செக்டார்ஸுமே எல்லா மக்களுக்கும் பயன்படுற அளவுக்கு எல்லாம் இலவசமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பட் எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளான விலையிலையும் அதுலயும் தரமாவும் கொண்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் பஸ் இலவசம் ஆர் ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல அறிவிச்சுட்டு பஸ் எல்லாம் ஓட்ட உடசலா இருந்துச்சுன்னா காசு இருக்கவே அதுல போக மாட்டான். ரேபிடோல காரை புக் பண்ணிட்டு வந்து சிக்னல்ல வந்து நின்று டிராபிக் ஜாம் ஆக்குவான். சோ அரசாங்கத்தோடைய சேவை எல்லாரும்
எல்லாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுல இருக்கணும். எல்லாரும் யோசிக்காம பயன்படுத்தக்கூடிய அளவுல நல்ல தரத்தோடையும் இருக்கணும். அப்போதான் அந்த காசு இருக்கவன் இல்லாதவனுக்கு நடுவுல இருக்க கேப் குறையும். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள்னா, இன்னைக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து எல்லா பொருளாதார நிலையில இருக்க மக்கள்னாலையும் ஒரு சினிமா டிக்கெட்டை எடுக்க முடியும். பணக்காரன் ஏழன்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரே தியேட்டர்ல ஒரே சீட்ல ஒரே மாதிரி தரத்துல சினிமா பார்க்க முடியும். பட் 2000 ரூபாய் கொடுத்து கான்சர்ட் டிக்கெட்ஸை எல்லாருனாலையும் எடுத்துக்க முடியாதுல. காசு இருக்கவனால மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுல இந்த கான்சர்ட்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தா பரவாயில்ல. பட் நீங்க எல்லா விஷயங்கள்லயும் கஷ்டப்படாம ஜாலியா லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழணும்னா உனக்கு காசு வேணும். காசு இல்லைன்னா உன்னால நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியாது, கஷ்டப்படணும்ன்ற நிலை மாறி எல்லா பொருளாதார நிலையில இருக்க மக்கள்னாலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுல ஒரு பொதுவான வாழ்க்கை தரத்தை, சொகுசான நல்ல வாழ்க்கை தரத்தை காசு இருக்கவனும் யோசிக்காம பயன்படுத்துற மாதிரி ஒரு நிலையை அரசாங்கத்தினால உருவாக்க முடிஞ்சா அதுக்கு மேல இன்னும் எனக்கு சொகுசு வேணும்ட்டு லஞ்சம் வாங்குறவன் கம்மியாவான். ஏன்னா நல்ல மேம்பட்ட வாழ்க்கை முறையை எல்லா தரத்து மக்களுக்கும் அரசாங்கமே வழங்கிருமே. அது போக வேலை வாய்ப்பை எல்லாத்துக்கும் உருவாக்குறது மட்டும் போதாது. ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், ஃபேர் பே, ஈக்குவல் பே டு ஈக்குவல் ஒர்க், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கணும். இன்னைக்கு விஜய் வாசிக்கிறார்ல, நான் ஆட்சிக்கு வந்தா போலீஸ்காரங்களோட பேசிக் பேவை 25,000 உயர்த்திடுவேன்ட்டு. அந்த மாதிரி யாருக்கும் லஞ்சம் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு சம்பளத்தையும் ஏத்தி அதை அதிகமா பிரைவேட்டுகள் கிட்ட செலவு பண்ற தேவையை குறைக்கிற வகையில யாரும் லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லாருனாலையும் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை தரத்தையும் ஒரு அரசாங்கத்தினால தர முடிஞ்சா அதுதான் சேஞ்ச். அப்போதான் கரப்ஷன்றது குறையும். அப்போதான் ஏழை பணக்காரனுக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸும் குறையும், கரப்ஷன்றதும் குறையும். என்னடா நீ பாட்டுக்கு ஏதேதோ சொல்ற, வேலை வாய்ப்பும் தரணுமா, சம்பளமும் அதிகமா தரணுமா, வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணுமா, இதெல்லாம் பண்ண அரசாங்கத்துக்கிட்ட காசு எங்கடா இருக்க போகுது? மறுபடியும் கடன் வாங்க போகுதா இல்ல நம்ம கிட்டே டாக்ஸை ஏத்த போகுதான்னு கேட்டா இது ரெண்டுல எதை பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் அதெல்லாம் நம்ம தலையில தான் வந்து விழும். சோ இவ்வளவு விஷயங்களையும் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு காசு வேணும்னா நல்ல டெவலப்மெண்ட் பிளான்ஸ், ரெவென்யூ சிஸ்டத்தை நோக்கி மூவ் ஆகணும். 2-3 டிவி கேக்காரங்க இன்ஸ்டால வந்து என்கிட்ட கேட்டது என்னன்னா, ப்ரோ டெவலப்மெண்ட்னா இந்த மாதிரி மலைகளை வெட்டி மணலை அள்ளி எக்ஸ்போர்ட் பண்ணாதானே நமக்கும் அதிகமா காசு வரும், அப்போதானே நம்ம ஊரும் டெவலப் ஆகும், எதுவுமே பண்ணக்கூடாது இயற்கைக்கு பாதிப்பு வந்துரும் சொன்னா எப்படி டெவலப் ஆகுறதுன்னு டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாரிஸை வந்துட்டு கவர்மெண்ட்லாம் ஓன் பண்றது இல்ல, பிரைவேட் கிட்ட கொடுக்கப்பட்டதுன்றப்பயே அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பான். இன்னைக்கு அதிக அளவுல எக்ஸ்ப்ளாய்ட் ஆகி எக்ஸ்போர்ட் ஆகுறதுமே பெரும்பாலும் இல்லீகல். சோ அதுல இருந்து வர ரெவென்யூவும் இல்லீகல். சோ ரிசோர்சஸும் அழியும், அது அழிஞ்சதுக்கான பயனும் எனக்கு வந்து சேராது. ரெண்டாவது, இது இப்படியே கண்டினியூ ஆனா 20 வருஷத்துல என் ஊரே பாலைவனம் ஆயிரும். அப்புறம் வேற எங்கிட்டாவது பஞ்சம் பிழைக்க ஊரை விட்டு போக வேண்டியதான். இதுக்கு பேரு தான் டெவலப்மெண்டா? இப்படி இல்லாம உண்மையான டெவலப்மெண்ட்னா நேச்சுரல் ரிசோர்சஸை சுரண்ட வகையில இல்லாம லேண்ட் அண்ட் ரிசோர்ஸ் சார்ந்த வேல்யூ ஆடிங் இண்டஸ்ட்ரீஸை கவர்மெண்டே ஓன் பண்ணி இன்னும் பெருமளவுல கவர்மெண்ட் சப்போர்ட்டும் பண்ணணும். என்னடா இருக்க பொறுப்பை எல்லாம் பிரைவேட் தலையில இறக்கி விட்டுட்டு பிரைவேட் காரனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விட்டு சப்போர்ட் பண்ற கவர்மெண்ட்டை தான் நாங்க பாத்துருக்கோம். நீ என்னடா கவர்மெண்டே பொறுப்பு எடுத்து பெரிய அளவுல பிசினஸ் உள்ள இறங்கணும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் எப்படி எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் வேலை கொடுப்பீங்க? பிரைவேட் காரன் ஒரு விஷயத்தை ஓன் பண்ணானா அவன் வச்சதுதான் சட்டம், அவன் இஷ்டத்துக்கு தான் வேலை கொடுப்பான். இன்னைக்கு நம்ம ஊர்ல இதை ஏன்டா பிரைவேட் ஆக்குறீங்க, அதை ஏன்டா பிரைவேட் ஆக்குறீங்கன்ற போராட்டங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அப்படியே அந்த பிரைவேட் காரன் நல்ல உத்தமனா இருந்தாலும் அவனால எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் வேலை கொடுக்கவும் முடியாதுன்றனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகும். இது 70s 80sல இருந்தே நடக்குது. கவர்மெண்ட்டுக்கு வேலை கொடுக்க துப்பு இருந்தா தமிழ்ல படிச்சவனுக்கு, தமிழனா இருக்கவனுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி அதிக அளவுல தமிழ் வழி கல்வி பயில வச்சிருக்கலாம். பட் கவர்மெண்ட்னால எல்லாத்துக்கும் வேலை உறுதிப்படுத்த முடியலன்றனால மக்கள் கண்டுபிடிச்சுக்கிட்ட எஸ்கேப் ரூட் தான் இங்கிலீஷை ஒரு நாலேஜ் ஆக்கி இங்கிலீஷ் படிச்சா வேலைக்கு போகலாம்ன்ற ஒரு நிலை உருவாக ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்மள எத்தனை பேத்துக்கு தமிழ் சரளமா எழுத படிக்க தெரியும்? டு பி ஹானஸ்ட், எனக்கே சரளமா தெரியாது. இது என்ன மாதிரி ஒரு நிலை? தமிழை வளர்க்கறதுன்றது கட்டடங்கள் கட்டுறதுல இல்ல, அடுத்த தலைமுறைங்க கிட்ட தமிழை அழிய விடாம பாத்துக்க வேற வழிகள் இருக்கு. சரி, அகைன் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கதைக்குள்ள வந்தோம்னா, இங்கிலீஷ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம்பான்ற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இங்கிலீஷ் படிச்சுட்டு நீ நம்ம ஊர்லயே வேலை பார்க்கலாம்பான்ட்டு இன்னைக்கு பெரிய பெரிய செக்டார்ஸ்ல நம்ம ஊர்ல பெரிய பெரிய பில்டிங் கட்டி வேற வழி இல்ல, கவர்மெண்ட் இதெல்லாம் உள்ள கொண்டு வந்துதான் ஆகணும். அந்த எஸ்கேப் ரூட்லயாச்சும் கொஞ்சம் பேத்துக்கு வேலை கிடைச்சு தப்பிப்பான். இந்த மாதிரிலாம் இருந்துக்காம எல்லா பொறுப்பையும் கூட இல்ல, அட்லீஸ்ட் அதிகபட்ச பொறுப்பை கையில எடுக்கக்கூடிய பொறுப்பான கவர்மெண்ட் தான் நமக்கு வேணும். லேண்ட் அண்ட் ரிசோர்ஸ் சார்ந்த வேல்யூ ஆடிங் இண்டஸ்ட்ரி, லைக் பாலா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, சீஸ், பட்டர், மில்க் பவுடர்ன்ட்டு இந்த மில்க் எக்கனாமின்றதே ரொம்ப பெருசு. அது போக இன்னும் அக்ரிகல்ச்சருக்கு மாதிரி ரெனியூவபிள் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக்கி நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம் நம்ம ஊர்ல. அதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறியா இல்லாம பொறுப்பான அரசாங்கம் அமைஞ்சா இதெல்லாம் பண்ணலாம். பட் அங்கேயுமே ஒரு சிக்கல் வரும். பொறுப்பான கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை கையில எடுக்குதுன்றப்போ ஆல்மோஸ்ட் மோன
மோனோபோலியாக தான் ஆக வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியானா கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் குளோபல் மார்க்கெட்ல கம்பீட் பண்ண முடியாம குவாலிட்டியில அடி வாங்கலாம், இன்னோவேஷன்ஸ்ல அடி வாங்கலாம். பொதுவா மக்களுக்கு கவர்மெண்ட் ஒரு வேலை செய்யுதுனாலே அதுல குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது தெரியுமே. சோ அதுலயும் மக்களுக்கு பயந்து ஒரு ஸ்ட்ரிக்டான, ஸ்ட்ராங்கான, பொறுப்பான, சுறுசுறுப்பான கவர்னன்ஸ் அமையணும். மக்களுக்கு பயந்து அப்படி ஒரு ஆட்சி அமையணும்னா முதல்ல நம்மள எத்தனை பேர் சுறுசுறுப்பா பொறுப்பா இருக்கோம்ன்றதை யோசிச்சு பார்த்தா இவ்வளவு நேரம் பேசின பார்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் எல்லாம் ஒரு தலைவன் வந்து நம்ம கிட்ட நிகழ்த்துவான்றது இல்ல. சோ உண்மையான சேஞ்ச், ஹூ இஸ் சேஞ்ச்ன்றதுக்கான பதில் we are the change, we should changeன்றது தான். இன்னைக்கு ஒரு எமோஷனல் ஓட்டர்ஸே நம்மளால குறைக்க முடியலன்றப்போ இவங்களெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலி எஜுகேட்டட் மக்கள் எப்போ உருவாவாங்க? அதுக்கப்புறம் பொறுப்பான மக்கள் எப்போ உருவாக போறாங்க? இன்னைக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகேன்ட்டு எது வந்தாலும் இந்த ஆக்சுவல் சேஞ்ச்ன்றது நம்ம கிட்ட இருந்து வராம ஒன்னும் வேலைக்கு ஆகாது. பட் அதுக்குள்ள இருக்க ஒரு நிதர்சனம் என்னன்னா, இவ்வளவு நேரம் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே என்டிகேன்ற ஒரு கட்சி மட்டும் தான் பேசிட்டு இருக்குது. என்னன்னா வந்துட்டு லேண்ட் அண்ட் ரிசோர்ஸ், செல்ஃப் எஃபிஷியன்ட் எக்கனாமி, வேல்யூ ஆடிங் இண்டஸ்ட்ரீஸ் நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பேன். என்டிகே காரங்க வந்துட்டு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, தற்சார்பு பொருளாதாரம் தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அவங்க பேசுறதெல்லாம் என்னடா தமிழ்ல ஏதோ உளறிட்டு இருக்கான்ட்டு காமெடியா ஃபீல் ஆயிருக்கலாம்ட்டு இருந்திருக்கலாம். சோ லாஜிக்கலி சேஞ்ச் அப்படின்றத ப்ராமிஸ் பண்றதுக்கான உரிமை ஒரு கட்சிக்கு மட்டும் தான் இருக்கு. பட் அதுக்குள்ள இருக்க இன்னொரு நிதர்சனம் என்னன்னா, என்டிகேவே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சேஞ்ச் நடக்குமான்றது சந்தேகம். ஏன்னா சேஞ்ச்ன்றத மக்கள் கிட்ட திணிக்க முடியாது. மக்கள் எல்லாம் பெரும்பாலும் கஷ்டப்பட்டே பழகிட்டானுங்க. பள்ளம் இருக்க ரோட்லயே வண்டி ஓட்டி பழகிட்டானுங்க. இவனுங்களெல்லாம் வச்சு என்ன பண்றது? சோ என்டிகே அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நாம மக்களை பொலிட்டிக்கலி எஜுகேட் பண்ணணும். போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி மக்களை பொலிட்டிக்கலி எஜுகேட் பண்ற வேலையை செய்யணும்ன்ற அவசியம் என்டிகேன்ற ஒரு கட்சிக்கு மட்டும் தான் இருக்குது. சோ அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட இருக்க சேஞ்ச்ன்றது அந்த பொலிட்டிக்கலி எஜுகேட்டடான மக்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கிற வேகத்தை விஜய் மாதிரி ஆளுங்க வந்து மறுபடியும் குறைச்சு விட்டுறாங்க. சோ டிவிகே இஸ் நாட் a change, டிவிகே இஸ் a ஸ்பீட் பிரேக்கர். என்னன்னா இலவசங்கள் தரேன்னு சொல்ற எல்லா பார்ட்டிஸுமே எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் இலவசங்களை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சோ அவங்க ப்ராமிஸ் பண்ற இலவசங்களை தரணும் அப்படின்னா ஒன்னு நம்ம கிட்ட டாக்ஸ கொடூரமா ஏத்துறது, இல்ல நம்மளுக்கு வர டெவலப்மெண்ட் பிளான்ஸ் மேல கை வைக்கிறது, ஆர் ஸ்ட்ரைட்டா பிரைவேடைசேஷன் உள்ள பூந்துறது. இதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டிய டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஸ்லோ ஆக்கிரும். அதை இன்னும் டெட் ஸ்லோ ஆக்குற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு படி மேல போய் இலவசங்களை அறிவிக்கிறாரு. நான் எங்க ஆட்சிக்கு வர போறேன், ஆர் ஆட்சிக்கே வந்தாலும் இவனுங்க என்ன சட்டையை பிடிச்சா கேட்க போறானுங்கன்ற மாதிரி, வாய் இருக்கு என் காது இருக்கு என்ன வேணா சொல்லுப்பான்ற மாதிரி அநியாயத்துக்கு அநியாயமான இலவசங்கள்லாம் அறிவிச்சுட்டே வருது. கொஞ்சம் அறிவோட யோசிச்சு பாத்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும். பட் இவங்க ஃபர்ஸ்ட் வந்தப்போ இலவசங்களுக்கு அகைன்ஸ்டா பேசின கட்சி தான் இது. அது போக இப்போ இவர் கன்னியாகுமரியில அடடே என்னடா விஜய் வந்துட்டு மக்களுக்காகலாம் பேசுற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அது ஆல்ரெடி டிஎம்கே திட்டங்கள்ல இருந்து சுட்டதுதான். அது போக அந்த போலீஸ்க்கு சம்பளத்தை உயர்த்தி கரப்ஷனை ஒழிப்பேன்றது இருக்குல்ல, அதுவும் வேர்ட் பை வேர்டு ஆல்ரெடி சீமான் பேசினதுதான். சோ வாய் போன போக்குல இஷ்டத்துக்கு என்ன திட்டங்களை வேணா அடிச்சு விடு, அதுக்கு மேல நல திட்டங்கள் கொள்கைகள்லாம் கேட்டான்னா அடுத்தவன் கட்சியில இருந்து ஆட்டையை போடுன்ற மாதிரி கட்சியாக தான் டிவிகே தெரியுது. டிவிகேன்ற கட்சி மேல இன்னும் தெளிவான விமர்சனமா எதை சொல்லலாம்னா, இப்போ டிவிகே கட்சி கொடியோட விஜய் திருநெல்வேலி வராரு, இல்ல டிவிகே கட்சி கொடி இல்லாம விஜய் திருநெல்வேலி வராரு, இது ரெண்டுல எது நடந்தாலும் சேர்ற கூட்டம் ஒன்னாதான் இருக்கும்ன்றப்போ நடுவுல இந்த டிவிகேன்ற வார்த்தைக்கே வேல்யூவே இல்லையே. இந்த அளவுக்கு கூட்டம்லாம் மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங்லயே அவ்வளவு ஃபேன்ஸ் கூடுனாங்க தானே. சோ ஒரு ஸ்டாருக்காண்டி கூடுற கூட்டத்தை கட்சிக்காண்டி கூடுற கூட்டம் எப்படி சொல்லுவீங்க? முதல்ல இது எப்படி ஒரு கட்சி ஆகும்? இந்த பொறுப்பில்லாத ஃபேன் பேஸ ஓட்டா மாத்திரம் பாருன்றதான் விஜய் அவர்களோட எண்ணம். அதுக்காண்டி தான் உங்களுக்காக வந்திருக்கேன், வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன், அவ்வளவு வழிகளையும் தாங்கிட்டு வந்திருக்கேன்னு கத்திட்டு கிடக்காரு. அதுலயும் ஊழல் இந்த விஜய் செய்ய மாட்டான்றாரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி நிறைய சம்பாரிச்சுட்டாராம், இவருக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா. அப்படி பார்த்தா இவரை விட காசுகாரங்கள்லாம் கட்சி நடத்திட்டு தானே இருக்காங்க, அங்கேயும் ஊழல் இருக்க தானே செய்யுதுன்றப்போ எவ்வளவு பெரிய அபத்தமான பேச்சு இது. சோ பொலிட்டிக்கலி எஜுகேட் பண்ணப்பட வேண்டிய ஆட்கள் அவ்வளவு பேர் இருக்கப்போ நீ ஃபேன் வர்ஷிப்பை தூண்டி ஓட்டு வாங்க பாக்குறன்றது கேன்சர். இது நார்த்ல இருந்து வரவனுங்க கூட காரி தூப்பிட்டு போற அளவுக்கு சேட்டை பண்ணிட்டு கிடக்கானுங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடா, ஒழுங்கா இருங்கடான்ட்டு விஜயே அங்கங்க பேருக்கு சொன்னாலும் ஒரு பைய கேட்க மாட்டான். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், அந்த கேட்டு மேல ஏறாதீங்கன்ட்டு பாவம் இந்த ஆளே அவ்வளவு கெஞ்சினாலும் அவரோட ஃபேன்ஸே கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானுங்க. ஏன்னா நம்ம பேச்சே கேட்க மாட்டானுங்களேன்ட்டு அதுக்கு மேல அதட்டி ஃபேன்ஸ் மேலே இவரால கோவப்பட முடியாது. அப்படி பேசுனா ஓட்டு போடாம போயிட்டானா என்ன பண்றது? இந்த உட்டா பஞ்சாப்னு ஒரு படம் இருக்கும், அதுல போதைக்கு அடிமையான ஒரு ராக் ஸ்டார் வந்துட்டு தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட திருந்தி போதைக்கு அடிமையாகாதீங்கடான்ட்டு பேசினாலும் நீ வந்தியா பாட்டு பாடினியான்ட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு கிடக்க கூடாதுன்ட்டு அவரோட ஃபேன்ஸே அவரை எதிர்த்து பேசி திட்டிட்டு இருப்பானுங்க. அதே தான் இங்கேயும் இப்ப விஜயே திருந்தி தன்னோட ஃபேன்ஸை பார்த்து மெச்சூர் ஆகுங்கடா,
இந்த மாதிரி ஃபேன் வர்ஷிப் எல்லாம் பண்ணாதீங்கடா, ஆக்டர் விஜய்க்கு ஃபேன்ஸா இருக்கவனுங்க எல்லாம் கண்மூடித்தனமா பொலிட்டீஷியன் விஜயை ஃபாலோ பண்ணாதீங்கடா அப்படி இப்படின்ட்டு இவரே இவரோட ஃபேன்ஸ் கிட்ட சொன்னாலும், போடா விஜய் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மாரு, உன்னை நாங்க சிஎம் ஆக்கி காட்டுறோம்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேன்சர் கூட்டம் தான் இது. இந்த கூட்டத்துக்கு நடுவுல நாம எப்படி அந்த பொலிட்டிக்கலி எஜுகேட்டட் கூட்டத்தை, அந்த சேஞ்சை உருவாக்கணும்ன்றத தான் நாம பார்க்கணும். அதுக்கு எல்லாரும் நல்ல விதமா பாலிடிக்ஸ் பேசணும். இந்த தமிழ் லைட் மாதிரி ஆளுங்களெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறான்னு கிடந்தானுங்க. நான் தான் சொல்றேனே, இவர் நல்லவன் இவர் கெட்டவன்ட்டு பேசப்படுற ஆர்கியூமெண்ட் என்னைக்குமே நிக்க போறது இல்ல. அது ஒரு கட்டத்துல அவதூறுகளை நோக்கி தான் போகும். அந்த அவதூறுகளுக்கு முட்டு கொடுக்கும் வகையில டாக்குமெண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருன்னு கிடப்பானுங்க. அதுக்கு ஃபேக்ட் செக் பண்றேன்ற பேர்ல ஏகப்பட்ட பேரும் வந்துட்டு பேசிட்டு கிடப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது டோட்டல் டைம் வேஸ்ட். ஏண்டா அதை தாண்டி நம்ம ஊர்ல பேசப்பட வேண்டிய விஷயம் எவ்வளவு கிடக்குது. இன்னும் எல்லாத்தையும் எமோஷனலி ட்ரிகர் பண்ற மாதிரி இவன் நல்லவன் இவன் கெட்டவன் பேசிட்டு கிடக்கவன் நம்ம எல்லார் டைமே வேஸ்ட் பண்றான்னு தான் அர்த்தம். அப்படி பேசுறவனுங்களை பார்த்தா செருப்பு கொண்டே அடிங்கன்னு சொன்னால ஒரு நபரோட பேசுறதுல இருக்க செயல்ல இருக்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னன்றத பத்தி பேசுங்க. மக்களுக்காண்டி யாரு எந்த அளவுக்கு களத்துல நின்னு என்னென்ன பண்ணிருக்காங்க என்னென்ன பேசிருக்காங்க, டெவலப்மெண்ட்டை நோக்கி யாரு பேசுறாங்கன்றத பத்தி எல்லாம் பேசுங்க. இது எல்லாத்துலயும் தான் மேக்ஸிமம் உண்மைகள் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் கிரியேட் பண்ற ஆர்குமெண்ட் என்னன்னா, இப்போதான் விஜய் மக்களுக்கான நல்ல திட்டங்களை பத்தியே பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, என்னைக்கு நாய் நரி பூனை ஆடு மாடு மலை செடி கொடி தண்ணின்ட்டு எல்லாத்தையும் பத்தி பேச ஆரம்பிப்பாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அதான அர்த்தம்ன்றது என்னோட ஆர்குமெண்ட். இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை நோக்கின விஷயங்களை ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது நமக்கு மட்டும் இல்லாம கட்சிக்கும் சரி விஜய்க்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நான் பாக்குறது என்னன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பெரும்பாலும் எமோஷனல் ஓட்டர்ஸா தான் இருக்காங்க. ஏன்னா காலேஜ் விட்டா வீடு வீடு விட்டா காலேஜ் மிச்ச செலவெல்லாம் வீட்டுல பாத்துப்பாங்கன்னு இருக்கனால இந்த சிஸ்டம்னால நாமளும் பாதிக்கப்படுறோம்ன்றத அறிய வேண்டிய அவசியமே இல்லாம பெருசா பாலிடிக்ஸ் பேசிக்காம இருக்காங்க. அவங்க எல்லாரும் தேவையான பாலிடிக்ஸை டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். மாரி செல்வராஜ் கூட ஒரு ஸ்டேஜ்ல அதான் சொல்லியிருப்பாரு. நானுமே நான் போடுற எல்லா வீடியோஸுமே டிஸ்கஷன்ஸ்ல இருந்து மிச்சவங்க கிட்ட இருந்து தான் எனக்கே தெரிய வந்தது. அந்த மாதிரி எல்லாரும் டிஸ்கஷன்ஸை உருவாக்கிக்கணும்ன்றத நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். இப்போ லாஸ்ட் ஆக்ட் ஆஃப் தி வீடியோக்குள்ள வந்தோம்னா, இந்த சேஞ்ச் அப்படிங்கறத நோக்கி யோசிக்கிற மக்களை ரெண்டு விதமா பாக்குறேன். ஒன்னு வந்துட்டு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் வர்றதுலயே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஓப்பன் மைண்டடான ஆளுங்க ஆட்டோமேட்டிக்கா நல்லது எதுவோ அந்த சைடு ஸ்டாண்ட் எடுக்க மாறிடுவாங்க. சோ தனிநபர் சார்ந்தோ கட்சி சார்ந்தோ இல்ல கொள்கை சார்ந்தோன்னு கூட இருந்துக்காம எனக்கு இதான்ப்பா நல்லதுன்னு படுது, சோ நான் இந்த சைடு நிக்கிறேன்ட்டு சேஞ்சை நோக்கி திரும்புறவங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்துட்டு நீங்க என்னதான் பொலிட்டிக்கலி தெளிவா பேச நினைச்சாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க எமோஷனை டிஃபெண்ட் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. நத்திங் இஸ் born out of possibility, it's born out of necessityன்ற கோட்டே இவங்களுக்காண்டி தான் வச்சிருக்காங்க. எவ்வளவு மோசமான கட்சி வேணா ஆட்சிக்கு வந்து எவ்வளவு மோசமான நிலைக்கு வேணா நாடு நகர்ந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டு எல்லா ரோட்ல நிக்கிற நிலைக்கு வர்றப்போ அவ்வளவு அடிகள் வாங்கிட்டு அதெல்லாம் தாங்க முடியாம தன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் மயிராட்டம் அப்ப விட்டுட்டு பட்டு திருந்தக்கூடிய ஆட்கள் தான் இந்த கேட்டகரி. சோ இந்த ரெண்டு கேட்டகரியில முத கேட்டகரி ரொம்ப கம்மி நம்ம ஊர்ல, ரெண்டாவது கேட்டகரி ஏகப்பட்ட பேர் கிடக்கானுங்க. நானே வந்துட்டு டிஸ்கஷன்ஸ்லயே திருந்தின முத கேட்டகரி தான். எஸ், இதுதான் லாஸ்ட் சாப்டர் என்னோட கன்ஃபஷன் டைம். நானே முன்னாடி காலங்கள்ல எல்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி தான் 2-3 வீடியோல பேசிட்டு கிடந்தேன். போன வீடியோல நிறைய பேர் அதை தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஏன்டா முன்னாடி எல்லாம் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப அகைன்ஸ்டா பேசுறியான்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். பெருசா யாரும் அதெல்லாம் கேட்கல. பட் என்னைய சுத்தி இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள இவன் ஒரு வழியா திருந்திட்டான்டான்ற மாதிரி பேசிட்டு கிடந்தாங்க. சோ யா, நீ ஒரு டிவி கேக்கு ஃபேனா இருந்தேனா நீ இப்ப எப்படி எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லா ஸ்டோரிஸுக்கும் போய் டிவி கேக்கு முட்டு கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரிதான் நானும் மதுரை மாநாடு நடக்கிற டைம்ல இருந்தே இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கா கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வெறுப்பே வந்துட்டு எனக்கு இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம போக ஆரம்பிச்சிச்சு. பட் அதை பத்திலாம் நான் பேசிருக்க கூடாது. ஏன்னா அதுவுமே ஒரு அவதூறா தான் ஆகியிருக்கும். என்னடா 40 பேர் இறந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி நடந்த 2 மாநாட்டை சேர்ந்து ஒரு 7 இருந்து 8 பேர் இறந்திருக்காங்க. பட் இவர் ஜஸ்ட் ஒரு பஞ்ச் டயலாக் பேசி வீடியோ போட்டுட்டு 2 மாசம் கழிச்சு டான்ஸ் ஆடுறது சைக்கிள் ஓட்டுறதுன்னு இன்ன வரைக்கும் அது நடந்ததுக்கான கோவமோ கில்ட்டோ பெயினோ எதுவுமே இவருக்கு இருந்த மாதிரி தெரியலையே. அதனால எனக்கு டிவிக்கு பிடிக்கலன்னு பேசினா அதுதான் அவதூறா இருக்கும். ஏன்னா ஒருத்தரோட எமோஷன் எப்படி இருக்கும் நாமளா யூகிச்சு பேசக்கூடாதுன்னு நினைச்சு அதை பத்திலாம் நான் பேசல. பட் இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி கரூர்ல 40 பேர் இறந்ததுக்கு இன்னும் என்னவே பிளேம் பண்றீங்கன்னு ஒரு விக்டிம் கார்டு எடுத்தார்ல, அப்ப முடிவு பண்ண நீ மனுஷனே கிடையாது அப்படின்னு. ஸ்டாலின் சார், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, இன்னும் என்னையே பிளேம் பண்றீங்களேன்னு கிடந்தானா, நீ தான்ப்பா காரணம், நீ தானப்பா உன் மூஞ்ச பார்த்து ஓட்டு போட சொன்ன, உன் மூஞ்ச பார்க்க வந்துதான் 40 பேர் இறந்து போனாங்க. இப்படி எல்லாம் ஸ்டார் வர்ஷிப் பண்றேன்னு சொல்லி வந்து சாவாதீங்கடா, இப்படி எல்லாம் என்னைய வர்ஷிப் பண்ணாதீங்கடான்னு எங்கேயாச்சும் ரெஸ்பான்சிபிளா பேசியிருக்காரா? அப்படியே ஒரு பேசியிருந்தாலும் இவர் பேசினதை எவனாவது மதிக்கிறானா? எங்க குழந்தையே இறந்தாலும் பரவாயில்ல நாங்க விஜயை பார்த்துட்டோம்னு பேசுறவன என்னத்த செய்யறது? அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு ரெஸ்பான்சிபிளான தலைவரா இருக்கணும்னு இவர் எங்கேயாவது முயற்சி பண்ணிருக்காரா? என்ன மட்டுமே பிளேம் பண்றாங்க,
பண்ணிட்டாங்கன்ட்டு ஆளா விக்டிம் கார்டு எடுத்தா உன்னதான்பா ப்ளேம் பண்ணும், உன்னதான் முக்கியமா ப்ளேம் பண்ணும் அப்படின்ற கோவம் தான் எனக்கு வெறுத்து போனது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கோவம். ஒரு பனை ஏரியெல்லாம் புலம்பிருப்பாரு, இந்த ஆள் திருநெல்வேலிக்கு வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் கல் இறக்குறான்னு இன்னொரு பனை ஏரிய காலில் சுட்டு ஒரு எஸ்ஐ சஸ்பெண்ட் ஆனாரு. அதை பத்தி எல்லாம் பேசுவான்ட்டு பார்த்தா திருநெல்வேலினாலே அல்வாதான்ட்டு கிடக்கான், என்ன தலைவன்டா நீட்டு அவரோட கோவம் அது. இந்த மாதிரி நம்மள ஒருத்தருக்கும் இருக்கிற ஒரு கோவமும் சின்ன பசங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபெஷனை தான் நான் வந்துட்டு சொல்லணும்னு நினைச்சேன். இல்லைன்னா என்னையும் சொல்லுவானுங்க, அப்போ ஒன்று பேசினா இப்போ ஒன்று பேசினா மாத்தி பேசினான்ட்டு. அதுக்காண்டி தான் இப்பயே சொல்லிக்கிறேன், என்னோட கேரக்டர் ஆர்க் இதுதான். விஜய ஒரே ஒரு பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ண சொல்லு. இந்த நெல்சன் மாதிரி ஆளுகளை செட் பண்ணி வச்சுட்டு கேள்வி கேட்க வைக்கிற வேலைலாம் இருக்க கூடாது. இந்த இந்தியா டுடே காரனே நல்லா கேள்வி கேட்டா எல்லாம் என்ன அனுப்பு, நானே நறுக்குன்னு 4-5 கேள்வி கேட்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு விஜய் கிட்டையும் டிவிகே கிட்டையும் ஏடிஎம்கே கிட்டையும் டிஎம்கே கிட்டையும் கேள்வி கேட்கணும்ன்ற விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கெல்லாம் உட்கார்ந்து எந்த பேப்பரும் இல்லாம மனசுல இருக்கிறத விஜயை பேச சொல்லு. இன்னைக்கு சினிமா செலிபிரிட்டிஸே ஏகப்பட்ட பேரு அவங்க மனசுல இருக்க உண்மை கோவமா வெளிப்பட்டு அதுவே நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்க மனசுல இருக்க கோவமோ வலியோ கத்துறதுனாலயோ இல்ல வேற எதுனாலயோ தான் வெளிப்பட்டு ஆகும். அப்படி எந்த பேப்பர் பேனாமோ இல்லாம உண்மையா இந்த ஆளை தான் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்த சொல்லு. நமக்காண்டி 40 பேர் இறந்தாங்களே, நீ காரணம் இல்ல, உனக்காண்டி வந்த 40 பேரை வேற யாரோ தானே ஏதோ செஞ்சுட்டாங்க, அப்ப அந்த கோவம் உனக்கு இருக்கணும்ல, அந்த கோவத்தை வெளிப்படுத்துவா. இல்லங்க சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, அதை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு முட்டு கொடுப்பானுங்க. சிபிஐ விசாரணை பண்ணிட்டு கிடக்கப்ப விக்டிம் கார்டை மட்டும் காட்டலாமா? நானே வாய்ஸோட ஸ்கிரிப்ட் எழுதி வாசிக்கிற ஆள். நான் எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் எங்கேயோ முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நானா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அங்கங்க நான் உளறது உங்கள ஏகப்பட்ட பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற உண்மையை நான் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு தலைவர்களையும் அவங்க மனசுல இருந்து பேச சொல்லு. இல்ல எல்லா தலைவர்களையும் ஒரே ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணு. அந்த ரூமுக்குள்ள இருந்து ஹோம்லேண்டர் வெளியே வரானா இல்ல சூப்பர்மேன் வெளியே வரானான்னு பார்க்கலாம். சோ இதெல்லாம் தான் எனக்கு தோணுன எல்லா விஷயங்கள், அதெல்லாம் கொட்டிட்டேன். இதுக்கப்புறம் பொலிட்டிக்ஸ் பத்தி பேசணும்னா என்னன்றது தெரியல. உங்களுக்குலாம் என்ன தோணுதோ சொல்லிட்டு போங்கப்பா. ரைட்டா?